கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை வந்து பார்க்க போறோம். இந்த முத்திரையை செய்ய ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். இந்த முத்திரையை செய்யும் போது நம்ம வந்து கபாலபதி மூலமா பயிற்சி செஞ்சுக்கிட்டு முத்திரையை செய்யலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது நாசியில சுவாசம் எடுத்துக்கிட்டே நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஆற்றல் வந்து கிடைக்கும். மன வலிமையும் தன்னம்பிக்கையும் அதுக்கும் மன சோர்வுலாம் ஏற்படக்கூடிய அத்தனை விஷயம் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை முத்திரை. இது எப்படி செய்யுதுன்னா 2 கைகளையும் முதல்ல வந்து ஆத்மாஞ்சலி முத்திரை வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு கண்களை மூடி அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு நீங்க அப்படியே இந்த கைகளை வந்து பாத்தீங்கன்னா உள்முகமாக திறக்கணும். இப்படி உள்முகமா திறக்கணும். 2 கைகளையும் கோர்த்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த கைகளை வந்து பாத்தீங்கன்னா உள்முகமா திறக்கணும். உள்முகமா திறக்கும் போது இந்த கட்டோல் 2 மேல் நோக்கி இருக்கணும். மேல் நோக்கி இருக்க மாதிரி வச்சு நெஞ்சு பகுதியில் வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஸோ முதல்ல வணக்க முத்திரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கைகளை வந்து உள்முகமா திறந்து கட்டைகளை மேல்முகமா வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய மூச்சை நீங்க கவனிச்சுட்டு வரணும். இந்த மூச்சை கவனிக்க உள்ளார்ந்த சக்திகள் வந்து மனசுல ஏற்படக்கூடியதை நீங்க உணர்ந்துட்டு வரணும். இதுல என்னன்னா இந்த கைகள் 2 இப்படி நேரா இருக்கணும். இந்த கை 2மே வந்து முட்டி வரைக்கும் இது வரைக்குமே உங்களுக்கு வந்து நேரா இருக்கணும். அந்த மாதிரி நேரா இருந்ததுன்னா அது அற்புதமான வேலையை செய்யும். ஸோ எப்படி செய்யறோம்னா ஆத்மாஞ்சலி முத்திரை வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து உள்முகமா திறக்கிறோம். திறந்து கட்டைகள் 2 மேல் நோக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு உங்க மூச்சை கவனிச்சுட்டு உட்காருங்க. இந்த முத்திரை தினந்தோறும் 5 நிமிடத்துல இருந்து 10 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். கைகள் எப்பாவது வலிச்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கைகளை நீங்க இறக்கலாம். இறக்கிட்டு இந்த பயிற்சியை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம். முத்திரை வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்க இந்த கைகளை வந்து உள்முகமாக அப்படி திறக்கணும். திறந்துட்டு கட்டவல் 2ஐயும் மேல் நோக்கி வச்சுக்கணும். கட்டவல் மேல் நோக்கி வச்சுட்டு கையை இப்படி வச்சு உட்காந்துக்கணும். இந்த கை வந்து இது மாதிரி நேரா இருக்கணும். கை வந்து இப்படி நேராக இருக்கணும். சரிங்களா? ஸோ வணக்கம் முத்திரை வைக்கிறோம். அதுக்கப்புறம் உள்முகமா திறக்கிறோம். கட்டவல் 2 நேரா வச்சுக்கணும். வச்சுட்டு நெஞ்சை நோக்கி உள்ளங்கை ஏற்ற மாதிரி வைத்துக்கொண்டு அப்படியே கண்களை மூடி உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்க சுவாசத்தை கவனிக்கணும். வலது நாசி சுவாசத்தை வந்து ஓட்டலாம். இதே முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்க சுவாச பயிற்சி வந்து மூச்சு வெளியெடுத்து உள்ள விடலாம். இதே முத்திரையை வைத்துக் கொண்டு நீங்க கபாலபதி பயிற்சியும் வந்து செய்யலாம். அப்படி செய்யறதா என்ன ஆகும்னா மன ஆற்றல் சக்தி அதிகமாகும், தன்னம்பிக்கை வந்து மேலோங்கும், மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வெளியேற தொடங்கும். அது போக இதய சக்கரத்துக்கு ஹார்ட் சக்கராக்கு வந்து சக்தியை கொடுக்கக்கூடிய முத்திரையாக வந்து செயல்பட தொடங்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் செய்யக்கூடிய இந்த முத்திரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த நற்பலனை கொடுக்கக்கூடியது. மிக எளிமையா செய்யக்கூடிய முத்திரை தான் இந்த முத்திரை. இது தினந்தோறும் நீங்க வந்து 5 நிமிடம் கொண்டு 10 நிமிடம் வரைக்கும் செஞ்சா கூட போதுமானது. எப்போதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த இடத்துல நீங்க இந்த முத்திரையை வந்து நீங்க செய்யலாம். அப்படி செய்யும்போது இந்த முத்திரையோட ஆற்றல் உங்களுக்கு மனசங்கடமெல்லாம் பண்ணிக்கும். இந்த கைகள் வந்து இப்படி சோர்ந்து இப்படி கீழே போகக்கூடாது. இப்படி நேரா நிக்கணும். சரிங்களா? 2 பக்கமும் இப்படி நேரா நிக்கிற மாதிரி வைக்கணும். கை வலிச்சது அப்படின்னா நீங்க அந்த முத்திரையை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப எளிமையானதுதான். அற்புதமாக செய்து அனைவரும் மனநலம் பெற்று வாழ்ந்து கேட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த ஓட்டர்களுக்கும் குணபாலன் ஐயாவிற்கும் எனக்கு முத்திரை கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் நன்றி, வணக்கம். கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க. நன்றி. சிறப்பான முதிரை வழங்கிய வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றிங்க. நன்றிங்க.